வானஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் கேம் பிளே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ட்வின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணியிருப்போம் கைஸ். இன்றைக்கி நம்ம ரூஃப் டாப் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹார்ட் மோடில் தான் ஆட போகிறோம். ஹார்ட் மோட் வித் கெஸ்ட்டு கைஸ், ஓகேவா? அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இது மாதிரி நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மாவே 4 பேர், இதில் ஹார்ட் மோடு வேறு. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஆடலாம் கைஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கை தான் தேடணும். ஏன்னா அதுதான் முக்கியமான பொருளுங்க. ஏன்னா நம்ம ஹார்ட் மோட்னாலும் சரி எக்ஸ்ட்ரீம் மோட்னாலும் சரி ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் இருந்தாலே ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா இந்த ரூமுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு அங்கே போயிடாதீங்க. ஏன்னா அங்கே மொட்டையனும் இருப்பான், இளநி மண்டையனும் இருப்பான். 2 பேரும் லாக் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், அவங்க ஹெல்த்தை குறைச்சி விட்ருவாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ரூமுக்கு வந்துடுங்க. இந்த ரூமுக்கு வந்துட்டு அப்புறமா கரெக்டாக அந்த லேசரில் படாமல் இந்த இதை உள்ளே போட்டுருங்க கைஸ். போட்டு நீங்கள் இந்த ஒளியிற இடத்துல ஒளிங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ரூம் இருக்கும், சைடில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் ஒழிஞ்சிக்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒழிஞ்சிங்கன்னா யார் யார் உள்ளே போயிருக்காங்க, யார் யார் உள்ளே போகல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இங்கே ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யார் யார் போகிறா வர்றா அப்படின்னு தெரியும். பார்த்தீங்கன்னா பக்கு பையன், அதாவது இளநீ செத்துட்டான். இளநீ செத்தனால மொட்டையும் குண்டும் போயிட்டாங்க. இப்போ நம்ம நேராக கீழே போய் பார்க்கலாம். மோஷன் சென்சார் வேறு சவுண்டு விடுது. இங்கே அப்பா ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் நம்ம லக்குக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதை எடுத்தாச்சு கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா அங்கே இந்த ரூமில் டக்குன்னு போயிடாதீங்க. ஏன்னா இங்கே ஒரு லேசர் வச்சுருப்பாங்க. இது ஹார்ட் மோட் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு லேசர் அங்கே ஒரு லேசர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் கைஸ், உங்களுக்கு ஹார்ட் மோடில் மாஸ்க் சேலஞ்ச் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்க் சேலஞ்சாக ஒன்றும் இல்லை, இந்த மாஸ்க்கே இல்லாமல் நம்ம எஸ்கேப் ஆகிறது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், குண்டையும் பார்த்தீங்கன்னா போய் மாட்டிக்கிட்டான். அவன் பின்னாடியே பாருங்களேன் சொட்டாருது. ரைட், ஓகே. இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவால்வர் பாட்டு வச்சுருக்கானுங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பூட்டு சுவிட்ச் போர்டு கீ. ஆஹா, சொட்டா நிற்கிதே, கதவை பூட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா அது பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், சோழ முடிஞ்சு போயிடும். நம்ம சுவிட்ச் போர்டு கீ எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கப்புறமா வாட்டி நம்ம ரிவால்வரை சேர்க்கலாம். இப்போ நான் மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், போயிட்டே இருக்கிறதுல இங்கே இந்த ரூமில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலான்னு பார்த்தா டோர் ஹேண்ட் இருக்குது. ரைட், ஓகே. வாட்டி அது யூஸ் ஆகும். ஓகே கைஸ், இவனை மேலே போயிடலாம். மொட்டையும் பாருங்களேன் பார்க்குறான். என்ன மேல நிக்கிற? அது ஒன்றும் இல்லை தாத்தா, சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். சமத்து புள்ள அவங்கள சமத்து புள்ள இருடே, நீ தூங்கிட்டு இருக்கிறதுல அம்மிக்கல் எடுத்து மண்டையில் போடுறேன்டா. சரி, ரைட்டு. இப்போ நம்ம இங்கே சுவிட்ச் போர்டுக்கு வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே ஒரு லேசர் இருக்கே, குசும்பாவில் பார்க்கணுமே, இதுக்கு தட்டி விட்டுருவோம். சவுண்டிக்கானா வருவாங்க, அது லேசரில் மாட்டிக்குவாங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தாங்க சீக்கிரமாக எஸ்கேப் ஆக முடியும். பாபு பையன் போயிட்டுருக்கான், இவன் மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன். போடு, அங்கே திறந்துட்டு இப்படி கூடி போகிறாங்க. ஏன் அப்படி கூடி போனால் அவன் உடஞ்சா போயிடுவான். எப்படின்னா சாத போகிறான். தொப்பையும் போயிட்டாங்க. தொப்பையும் போடல, அண்ணங்காரன் வந்துட்டான். இங்கே ஒரு கிராக்கிங் சவுண்ட் ஆகிடுச்சு. அதனால் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ இங்கே சொட்டையும் போகுது. சொட்டை சகுனிங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறமா அது பின்னாடி போகும். ஆனால் அதை கூட தாண்டி வந்துடலாம். நம்ம இங்கே வந்தோன்னு வைங்களேன், மொட்டையன் வருவான். மொட்டையன் ஆஹா அப்படின்னு மண்டையில் ஒன்று தட்டிடுவான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கைஸ் ஆடணும். அதுக்கப்புறம் இந்த லேசரையும் உடச்சி விட்டுறான். ஒரு சவுண்டை போட்டேன். இங்கே யாவன் மாட்ட போகிறானோ என்னமோ. அண்ணங்காரன் போட்டு இளநீ ஒரே அடி இளநீ உடஞ்சி வச்சு. ரைட்டு, இப்போ போயிடுவான். இப்போ நம்ம இங்கேருந்து கன் பீஸை சேர்த்துடலாம் கைஸ். ஏன்னா நமக்கு எல்லா பார்ட்டும் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு பார்ட் உள்ளே இருக்குங்க. இந்த சொட்டை கீழே போயிட்டா எடுத்துடலாம். நல்ல வேலை கீழே போகுது. மொட்டையன் மேலே போயிட்டான். ஆனால் இந்த இடத்துல இல்லை. அதனால் நம்ம வேகம் உடச்சிடலாம் கைஸ். இந்த கட்டை பார்த்திங்கன்னா கீழே உள்ளதை உடச்சா தான் சவுண்டு கேட்டு வருவாங்க. அதனால் நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடிடுவோம். அதாவது வராங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே கைஸ், நான் இன்னொரு பீஸ் அதே இடத்துல தான் இருக்குது. ஏன்னா நம்ம நேராக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல தான் போட்டோம். கன்னை ரெடி பண்ணிவிட்டு நம்ம நேராக பக் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது வேணும் கைஸ், அயன் டிஸ்க் வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரில, ஒரு இடத்துல
மேலே நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இது இருக்கும், அயன் கார்டு இருக்கும். அது எதுக்கு தேவைப்படும்னா பட்டனை வச்சு ஒரு ரூமில் நம்ம ஆப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம நேராக போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பக் இருக்கிற இடத்துக்கு போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒய்எஸ் நம்ம வந்து கீழே வந்தாச்சு. இந்த வருதுங்க சரி, இந்த பூச்சிக்கிட்டலாம் மாட்டினா என்னத்துக்கு ஆறுது. நல்ல வேலை ஒரு கன்னை குத்து வச்சுருக்கிறானுங்க. இப்போ வேகமாக போய் இதை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். எங்கே கீழே வருதுங்க, ஓடுறோம். இது கரெக்டாக கீழே வருது. நம்ம வந்து அப்படியே மேலே போயிடுவோம். போய் சீக்கிரமாக போயிடலாம் கைஸ். இது குதிச்சு போயிடலாம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. A few moments later. போய் கைஸ் நான் மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம இப்போ போய் வந்து ஹேண்ட்வீலில் மாட்டிடுவாங்க. மாட்டிட்டா நமக்கு வேலை முடிஞ்சுது. நம்ம டைமண்டும் காயினும் எடுத்தாச்சு கைஸ். நம்ம இன்னும் எடுக்க வேண்டிய பொருள்லாம் மோனலிசா பெயிண்டிங் தான். அதுக்கு வந்து இது வேணுங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியுங்க. அப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவரும் ப்ளூ கீயும் மட்டும்தாங்க கைஸ் நமக்கு தேவை. அது கிடச்சா எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு நான் இங்கெல்லாம் தேட போகிறேன். ஃபஸ்ட்டு இதை மாட்டி விட்ருவோம். இங்கே உள்ள தண்ணிலாம் போயிடும் கைஸ். ஏன்னா இங்கே உள்ள தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அந்த காயினில் உள்ள அந்த சேரெல்லாம் எடுத்து விட்ரும். உடனே பார்த்தீங்கன்னா காயின் மேலே வந்துடுங்க. அதுக்கப்புறமா இங்கே கோட் இருக்குது கைஸ், 1414ன்னு. அது மேலே போய் அடிச்சிடுவோம். இந்த சென்சார் வேறு கைமேன்னு கத்தினே இருக்குது. எவ்வளோன்னு அங்கே போயிட்டுருக்கானுங்க. போடு பக்கு போய் செத்து போயிட்டான் கிராணி வச்ச ட்ரிப்பில். இதுக்கு தான் தேவலாம் இந்த சொட்டையெல்லாம் எதுக்கு வீட்டில் கூப்பிட்டுக்குது. அதான் அதுவே வந்து எலி பிடிக்கிற ட்ராப் எடுத்து மனுஷங்களை போட்டு பிடிச்சிட்ருக்கு. இவன் தேவலாம் போய் மாட்டிக்கிட்டாங்க. லைவாக பார்த்தாச்சு. ஓகே கேஸ், நான் இப்போ மேலே வந்துட்டேன். மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுடுவோம். 1 4 1 4 ரைட்டு. அட பாவிகளா, ரெட் கீயை போய் கொடுத்துருக்கானுங்க. டேய் அது மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறவனுக்கு தாண்டா தேவைப்படுவோம். நான் பண்ண போகிறது ரூஃப் டாப் எஸ்கேப்டா. இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறமா மேலே வந்துடுவாங்க. நம்ம இப்போ கீழே போய் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். போயிட்டே இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா மொட்டையை வந்துட்டான். மொட்டையங்கிட்ட வந்து குசும் வேலை பார்க்கலாம். மொட்டையை சர்ப்ரைஸ் பண்ணலாம். இவங்க வீட்டுல தான் காப்பி நல்லா இருக்கு. அந்த சொட்டையும் காப்பி போட்டு கொடுக்குது. காப்பி அது மூஞ்சி மாதிரி இருக்கு. காப்பி தானே, இந்த வாங்கிக்கோ. பிபி இருக்க வேண்டிய வயசில் காப்பி. ஆனால் உண்மையை தாங்க சொல்கிறேன். இது என்னமோ போய் சமையக்கட்டில் போய் ஜாமான் கழுவுறதை தவிர இது ஒழுங்காக சமைக்குமா இல்லை என்னன்னு தெரில. அது மொட்டைனுக்கு தான் தெரியும், பாவம் மொட்டையன். சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து இங்கே குரோபார் எடுக்கணுங்க. கரெக்டாக எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா சொட்டை வருது. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, சகுனி வேலை பார்க்குவோம். நம்ம போய் அசால்ட்டாக எடுத்துகிட்ருப்போம். ஆனால் வந்து பின்னாடியே ஒரு அடி அடிச்சிடும். அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப கவனமாக ஆடணுங்க. ஏன்னா யார் எப்போ இங்கே வருவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது 4 பேர் வச்சு விளாட்றதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் கைஸ் ஆடணும். இப்போ நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இங்கே ஓப்பனே பண்ணல. உள்ளே என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும். போட்டு அயன் டிஸ்க்கு ரைட். ஓகே, நம்ம இப்போ கரண்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். ஆஃப் பண்ணிட்டு அந்த அயன்காக எடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்தால் தான் நம்மளால் பட்டனை வந்து யூஸ் பண்ண முடியும் கைஸ். அதனால் நான் இப்போ கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மேலே போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகேஸ், நான் இப்போ மேலே வந்தாச்சு. இந்த இடத்துல டிஸ்கை வச்சுட்டோன்னா அது கீழே வந்துடுங்க. அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்கா, ஒன்றுமே இல்லை. பட்டன் இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் வச்சிடலாம் கைஸ், அது கீழே விழுந்துடும். அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இறங்கிறதுல இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா சப்போஸ் முக்கியமான பொருளாக பம்ப் ஹேண்டிலு அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும். நான் இப்போ நைஸாக போய் எடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. ஐயோ தெரியாமல் ஃபோட்டோ வேறு தள்ளி விட்டேன்டா. மொத்த சங்கமும் இங்கே வந்துடும். சரி ரைட்டு, நம்ம போய் மோஷன் சென்சார் முன்னாடி நின்னா அவனுங்க இங்கே வந்துடுவானுங்க. இங்கே தான் இருக்கா, இங்கே ஒன்றும் இல்லை. ரைட்டு ஓகே, நம்ம இப்படி கூடி போயிடுவோம். அந்த சவுண்டு கேட்டு வந்துடுவாங்க கைஸ். அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து டோர் ஹேண்டில் எட்டு வந்துட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும்னு நீங்கள் நினச்சி எட்டு வந்தேங்க. ஆனால் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை. நம்ம அதுக்கப்புறமா அந்த அயனுக்காக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். இங்கேருந்து கீழே விழுந்துருச்சு கைஸ். நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இன்னும் நமக்கு பட்டன் மட்டும் தேவைப்படுதுங்க. அது கிடச்சா நல்லாயிருக்கும். அதுதான் எங்கன்னு தெரிலங்க. ஏன்னா அது ஒன்று தான் இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணல. அது திறந்துட்டா போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா அது இது பண்ணிடலாம். பட்டன் எங்கன்னே தெரிலங்க. ஆனால் நம்ம இன்னும் இதை திறக்கல கைஸ். இந்த கோடு இன்னும் பேட்டர்ன் போடல. கண்டிப்பாக பேட்டர்னுக்குள்ளே தான் கைஸ் அந்த இது பட்டன் இருக்கும். ஆனால் மேலே போயிட்டு அந்த பேட்டர்னை போடுவோம். சரி, மாத்திரை போட டைம் ஆயிடுச்சு. மாத்திரையை போட்டு தூங்குவான். ஏய் மொட்டை, மாத்திரையை போட்டியாடா? குண்டுலாம் கேள்வி கேக்குது பாரு. டேய் போறேன்டா. டேய்
ஏய் என்ன நீ என்ன பார்த்துனுக்குற எங்க போற? ஏய் நில்லு. ஏய் தாத்தா சும்மா சுற்றி பார்க்க போகிறேன் தாத்தா. அப்பே நீ மேல சுத்தி பார்த்துட்டியே. திருப்பி போகிறேன், நீங்கள் மாத்திரை போடுங்க. போடா மொட்டை பேலே, நல்லா கேட்குறான் பாரு கேள்வியை. இவருக்கு மாத்திரை போடுறத விட்டால் வேற வேலையே இல்லை. மித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியணும். அதுக்காக மாத்திரை கூட பார்க்காம என்ன பண்ணுறான்னு கேட்குறான் பாருங்களேன். பிபி வந்து ஒரு நாள் மயங்கி உள்ள போகிறான், அன்னைக்கு தெரியும். இப்போ பேட்டனை போட்டுடலாம். ஐயோ வழக்கம் போல் மறந்துட்டேனுங்க. ஐயோ எப்படி வரப்போகுது, இப்படி வருமா? இங்கிட்டு வரும் கைஸ். அந்த 2 டாட்டு அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது? பட்டன் தான் கைஸ் இருக்குது. நல்ல வேலை பட்டனே இருக்குது. இப்போ நம்ம கீழே போயிடலாம் கைஸ். நான் கீழே வந்து பட்டனை வச்சிட்டேன். இப்போ அப்புறமா தட்டி விட்டேங்க, உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு அதை வச்சுருவாங்க சாமி. அது ஈஸி மோட் மாதிரி இதில் மாஸ்க்கை கழட்ட முடியாது. ஏன்னா போயிட்டுருக்கிறதுல வேணால் பக்கத்தில் சட்டுன்னு வந்து அடிச்சிருவாங்க. அதனால் நீ உள்ளே போனதுக்கப்புறமே மாஸ்க் கழட்டுங்க. ஏன்னா இது ஹார்ட் மோடு, எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எவனாவது எப்போயாவது பார்த்துட்றான். ஈஸி மோட்னா ஆமாமே நடக்குறேன் நீங்கள். நான் ஹார்ட் மோட்னா திடீர்னு கிராக் ஆகுது. கிரானிலேயாவது 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி கிராக் ஆகும். இதில் வந்து எப்போ கிராக் ஆகுன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி கிராக் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். பார்த்தீங்களா மொட்டையும் போயிட்டுருக்கான். ஜஸ்ட்டு மிஸ் நான் பட்டனை எடுத்துன்னு தான் மாட்டியிருப்போம். இங்கே வேறு 4 வேலை வைக்கிறாங்க. இங்கேயே ஸ்க்ரூ ட்ரைவர் வைக்கலாம்ல. இதை வச்சு நான் பம்ப் ஹேண்டில் அங்கே மாட்டி அது இது பண்ணி எத்தனை வேலை. இங்கே போய் திருப்பி தட்டி விட்டு இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், இல்லை போட்டு தெளிவோமா, டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இவங்க தான் இழிச்ச வாய் மண்டையில் மாங்காய் அரைக்க வேணாமா. ஆனால் கோளாரம் மோஷன் சென்சார் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த சென்சாருக்கு மேலே வந்துடும். ஆனால் நல்ல வேலைங்க, இளநி மேலே இருக்கான், கீழே போயிடுவான். அவன் கீழே போகிற கேப்பில் மாட்டிடுவான். இவங்களுக்குலாம் அப்போ மனசில் ஐன்ஸ்டைன்னு நினைப்பு. அப்படியே சத்தம் கேட்டோன்னே இவர் போய் பார்ப்பாராம், அங்கே நான் இருக்கணுமா. போங்கடா டேய், எள்ளுனா என்னையா வந்து நிற்கிற வேண்டாம். எடிட்டரு என்ன நீ ஓரா பேசினுக்கிற? சம்பளத்தை கைக்கிட்டான். A few moments later. நல்லா சாப்பிட்டாச்சு. இவங்க வீட்டுல இன்னும் 2 மாசம் இருப்போம். படுத்து தூங்குவோம். பார்த்தீங்களாங்க, இவங்க வீட்டிலே இருந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அங்கே போனால் கிராணி கூட்டி போயிருக்க சொல்லணும்ல, இங்கே இருந்தால் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்களேன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூக்கம் கேட்குது, தூக்கம் நெஞ்சில் அவனை போடு பிறந்துட்டான்டா போட்டு. நல்லா இவர் கொட்டிக்கு போகிறான், வந்து அப்படியே தூங்குவாரான். ஏண்டா இங்கே எத்தனை வேலை இருக்குது. இவனுங்க வீட்டை க்ளீன் பண்ணி தரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. பாருங்களேன், இவங்க யாராவது செத்தா மட்டும் அவன் வரமாட்டாங்க. ஆனால் இவன் செத்தா ஊரே போகும். சொட்டை வேறு ஆட்டின்னுட்டுனுக்குது. சரி அவங்க காரெல்லாம் இருக்கு, நமக்கு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு வந்து ப்ளூ கீ தேவை கைஸ். அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் கடை சொல்லுவோம். நம்ம கண்ணை வச்சு சுட்டுவிட்டு அப்புறமா எடுத்துக்கலாங்க. ஐயோ சவுண்டுக்கார வருவாங்களே, எடுத்துகிட்டு ஓகே கைஸ். நான் அப்புறமா உங்களுக்கு ஸ்லெண்ட்ரினான்கிறேன் பாருங்கள், மேலே போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ மேலே வந்தாச்சுங்க. இப்போ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இப்போ ஃபில்ட்ரு ஆட் பண்ணிடுறேன் கைஸ், இல்லைனா இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குங்க, உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும். எப்படியோ தாண்டி இங்கே வந்துட்டேங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே நம்ம விழுந்தால் சாக மாட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் அந்த சவுண்டு கேட்டு ஒன்று பாபு கப்பு இல்லை சொட்டை வந்துடும். அதனால் நம்ம இங்கே கரெக்டாக இருக்கணும் கைஸ். ஆனால் இப்போ சவுண்டு கேட்டோன்னே நீங்கள் மேலே ஏறி போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே ஏறி போகிறதுல தான் வந்து விழுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழ் பக்கமாக போகாமல் அப்படியே இங்கே மேல் பக்கமாக வந்து இங்கேருந்து குதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து கம்மியாகாது கைஸ். அட் த சேம் டைம் உங்களை யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்க. நமக்கு இன்னும் ப்ளூ கீ தாங்க தேவை. அதை நான் எங்கே போய் தேட போகிறேன்னா, ஏன்னா வீட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். ஐயோ சவுண்டு வேறு கேட்குதே. சரி விடுங்க, இங்கே போட்டுன்னு நம்ம இப்போ போயிடுவோம். ஏன்னா சவுண்டு கேட்டு வந்துடுவாங்க இங்கே இந்த ஒன் டைம். பார்த்தீங்களா, எல்லாம் இங்கே மின்னல் வேகத்தில் வருவாங்க. நான் ப்ளூ கீ கிடச்சதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் கைஸ். அதுக்கப்புறம் எதாச்சியாக இங்கே என்னன்னா ப்ளூ கலர் என்னமோ இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ளூ கீங்க. உடனே அதை எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிடலாம். நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், ஆனால் நம்ம நேரத்துக்கு இன்றைக்கி சீக்கிரமாக கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்மகிட்ட உள்ள எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம். ஏன் ப்ரோ மாஸ்க்கு அப்புறம் கீழே போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு இம்பார்ட்டண்ட்டான பொருள் கைஸ், அதனால் நான் கீழே போடல. அதுக்கப்புறமா இங்கே வந்து டைமண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா டைமண்ட் வந்து தூரமாக இருக்குது, மிச்சது எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மாஸ்க்கையும் தூக்கி போட்டுருவோம்.
ஏன்னா அதுக்கப்புறம் அது யூஸ் இல்லைல்ல, அதனால் இப்போ இதை உடச்சிட்டு அப்புறமா 3 பொருள் வச்சிடலாம். என்னங்க மோள சத்தம் கேட்குது, படப்பாவியே யானி மேலே தான் இருக்கானா? ஃபஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் வேலை உணர்ச்சி வசத்தில் மாஸ்க்கை வெளியே கலட்டியிருந்தேன்னா அவ்வளோதான், உடனேல ஒன்று போட்டிருப்பான். இப்போ எஸ்கேப் ஆயாச்சு போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் ATG.